This video is sponsored by Buy Mode shopping application. ஒரு கதை சொல்றேன் சார். ஆனா என் கதையை வேற. மன்னா வணக்கம். வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள். மன்னா, அரசவைக்கு வரும்போது நம் பணியாளர்கள் சிலர் பேசிக் கொண்டதை காதுபட கேட்டேன். என்ன பேசினார்கள்? என்னை புகழ்ந்து பேசினார்களா? எப்போது பார்த்தாலும் உங்கள் புகழ்ச்சி பற்றித்தான் உங்களுக்கு நினைப்பு. பணியாளர்களின் மகிழ்ச்சி பற்றி ஒரு நாளாவது நினைத்து பார்த்திருக்கிறீர்களா? என்ன அமைச்சரே, நீங்கள் சொல்லுவதை பார்த்தால் பணியாளர்கள் ஏதோ குறைபட்டு கொண்டு பேசியிருப்பதை போல தெரிகிறதே. ஆமாம் அண்ணா, அவர்கள் என்ன பேசினார்கள் என்றால், நாம் எத்தனை நாள் தான் இப்படியே ஒருவருக்கு கீழ் வேலை செய்து கொண்டே இருப்பது? இப்படியே நம் வாழ்நாள் போய்விடுமோ? நமக்கென்று ஒரு வீடு இருக்கிறதா? நமக்கென்று ஒரு நிலம் இருக்கிறதா? நமக்கென்று ஏதாவது சொத்து பத்துக்கள் இருக்கிறதா? முதலில் வாழ்வில் ஒரு நிம்மதி இருக்கிறதா என்று பேசிக் கொண்டார்கள் மன்னா. அவர்களுக்கெல்லாம் என்ன செய்யலாம் மன்னா? எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீர்கள் என்று தெரியும். சரி, அவர்கள் நம் காதில் விழுவது போலவே பேசுகிறார்களே. அமைச்சரே, அவர்கள் எப்படி உங்கள் காதில் விழுவது போல பேசுகிறார்களோ அதுபோல நீங்கள் உங்கள் காதில் விழாதது போல நடந்து கொள்ளுங்கள். இவரெல்லாம் ஒரு மன்னரா? மன்னா, அப்படியே எப்படி மன்னா இருப்பது? என்னதான் இருந்தாலும் நம்முடைய மக்கள், நம்முடைய பணியாளர்கள். ஏதாவது ஒரு தீர்வை சொல்லுங்கள். ஓ, அப்படியா? அப்படியானால் உங்களுக்கு வேறு விதமாகத்தான் சொல்ல வேண்டும். அமைச்சரே, மனிதனுக்கு முதலில் பெரிய சொத்தே நிம்மதிதான். அதனால் வீடு, நிலம்புலம், சொத்து பத்து இதையெல்லாம் விட்டு தள்ளுங்கள். முதலில் நிம்மதி இருக்கிறதா என்பதை பார்க்க சொல்லுங்கள். காசு பணமெல்லாம் நிம்மதியை தராது. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ தெரிந்தவனுக்கு நிச்சயம் நிம்மதி கிடைக்கும். கொஞ்சமாக வைத்திருப்பவன் ஏழை அல்ல, அதிகமாக ஆசைப்படுகிறவனே ஏழை என்பது ஒரு மேல்நாட்டு பழமொழி. சிக்கனமாக வாழ்ந்து சிக்கனமாக செலவு செய்து குருவி சேர்ப்பது போல் பணத்தை சேர்ப்பார்கள். தனக்கு ஒரு வீடு வாங்க வேண்டும் என்கிற ஆசை எல்லோருக்கும் தான் இருக்கும். ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா? கையில் 2 லட்சம் ரூபாய் சேர்த்து வைத்திருக்கிறார்கள் என்றால் 6 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நிலத்தை விலை பேசி முதல் தவணையாக கையில் இருக்கிற 2 லட்சம் ரூபாயை அப்படியே அழகாக கொடுத்து விடுவார்கள். மீதி பணத்திற்காக பல இடங்களில் கடனை வாங்கி மனைவியினுடைய நகைகளை எல்லாம் கழற்றி அடமானம் வைத்து, அதுவும் போதாதென்று அவர்களுடைய தொழிலில், கடையில், வியாபாரத்தில் உள்ள முதலீடுகளையே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து, பிறகு தொழிலையும் முன்னேற்ற முடியாமல், வாங்கின கடனையும் சரியாக கட்ட முடியாமல், தன்னுடைய நன்மதிப்பையும் சமூகத்தில் இழந்து சிரமப்படுவார்கள். அதனால் கையில் 2 லட்சம் ரூபாய் இருந்தால் 1.5 லட்சத்துக்கு ஒரு வீடு வாங்கி கையில் கொஞ்சம் பணம் மீதி வைத்திருந்தால் நிம்மதி நிச்சயம் கிடைக்கும். இந்த செய்தியை நான் சொன்னதாக நம்முடைய பணியாளர்களிடம் சொல்லுங்கள். இருப்பதை வைத்து நிறைவோடு வாழ பழகச் சொல்லுங்கள். அதுதான் நிம்மதியை கொடுக்கும். சரி மன்னா, நல்ல செய்தி. அப்படியே உடனே சென்று பணியாளர்களிடம் சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன். சரியா? அமைச்சரே, இதை சொல்லுகிற போது யாரேனும் தன்னுடைய கையிலே சேமிப்பாக பணம் 2 லட்சம் 3 லட்சம் என்று வைத்திருந்தால் அதை பாதுகாப்பாக இருப்பதற்கு என்னிடம் கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்கள். அவர்களுக்கு தேவையான போது நான் பத்திரமாக திருப்பி கொடுத்து விடுகிறேன். புரிகிறதா? இந்த செய்தியையும் சேர்த்து சொல்லிவிடுங்கள். என்ன, அவர்கள் சேமித்து வைத்திருக்கும் பணத்தை பாதுகாப்பிற்கு, அதுவும் உங்களிடமா? அவர்களுக்கு தேவையான போது நீங்கள் திருப்பி கொடுக்கிறீர்கள். சரி சரி, இது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அங்கே என்று கேட்டால், பாலைவனத்தில் பார்பிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னதை போல இருக்கிறது. This video is sponsored by Buy Mode shopping application. வந்திருக்கும் அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய நன்றிகள். போர் அடிச்சா மன்னிச்சிருங்க, ஏதாவது ஸ்பார்க் அடிச்சா ஏத்துக்கங்க. ஃப்ரீ அட்வைஸ்.